கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாள்ல கூட கர்த்தர் கிருபையாய் நாம் சகோதரிகளாய் கூடி பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தவும் அவருடைய வசனத்தை தியானிக்கவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக நம்ம இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளின் தொடக்க ஜெபமாக சகோதரி நித்யா ப்ரேயர் பண்றீங்களா? பண்றேன்க்கா. தொடக்க ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனை உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் தாமே எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல அருமையான இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ சகோதரிகளாக நாங்கள் இணைந்து இதோ உம்முடைய ஆண்டவரே வசனங்களிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவன் தாமே எங்களோடு இடைப்படுவீராக. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ கேட்பதற்கு எங்களுடைய ஆண்டவரே காதுகளையும் இருதயத்தையும் நாங்கள் திறந்து வைத்தவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க. இதோ எந்த தடைகளும் இல்லாமல் கர்த்தாவே இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆனது கடைசி வரை நன்றாக நடக்க உதவி செய்யுங்க. இதோ அநேக சகோதரிகள் கூட இதுல கலந்து கொள்ளவும் கர்த்தாவே பயன்பெறுவதற்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பேச இருக்கிற இதோ பிரியா சகோதரிக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே அவர்களையும் ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீரே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நித்யா பாலு நமக்காக ஒரு பாடலை கொண்டு வருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாளும் கூட நாம் ஒரு பாடல் மூலமாக தேவனை ஆராதிக்கலாம். பாடலை பாடுவதற்கு முன்பாக நாம் சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 73:25 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பரலோகத்தில் உம்மை அல்லால் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை. இப்படியாக இந்த சங்கீதம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில பல சந்தேகங்கள், குழப்பங்கள், துன்பங்கள், கஷ்டமான சூழ்நிலைகள் நடந்த போது அவர் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார். என்னன்னா, கர்த்தரை தவிர இந்த உலகத்திலையும் அதாவது பரலோகத்திலயுமே யாரும் கிடையாது அப்படிங்கிற உண்மைய கண்டுபிடிக்கிறாரு. நமக்கு பரலோகத்துல எப்படி இருக்கும்னு வேதத்துல நம்ம வாசிச்சிருக்கோம். அது எல்லாவற்றிலும் காட்டிலும் தேவன் நமக்காக அங்க இருப்பாரு அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு சந்தோஷம். அது மாத்திரம் இல்லாம இந்த பூமியில நமக்கு எவ்வளவோ இயேசுவையே மறக்கிற அளவுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கலாம். ஆனாலும் இந்த சங்கீதக்காரன் சொல்றத பாருங்க. பூலோகத்துல உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. உண்மையாவே இன்னைக்கு நம்மளால இந்த வார்த்தைய முழு மனதோட அநேகரால சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனா கர்த்தரை தவிர ஒரு பெரிய விருப்பம் நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் பெரிய விருப்பமாக நமக்கு இருக்கணும். அதாவது எல்லாம் இருந்து தேவன் நம்மோடு இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை வெறுமைதான். ஆனா எதுவுமே இல்லாம தேவன் நம்மளோடு இருந்தா அது நிச்சயமாக முழுமையான வாழ்க்கையாக இருக்கும். சகோதரிகளை, இந்த நாள்ல கூட நம்ம கிறிஸ்துவ பார்த்து கர்த்தரை பார்த்து சொல்வோம், எனக்கு நீங்க மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருமையான சங்கீதத்தின் மூலமாக நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன்,
ஆராதிப்பேன் 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 இயேசுவே. இன்பமோ துன்பமோ வியாதியோ சுகமோ ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ வியாதியோ சுகமோ ஆராதிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன் 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 இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. பின்தொடர்வேன் 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 இயேசுவே. பின்தொடர்வேன் 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 இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவே. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. Praise the Lord. தேங்க்ஸ் நித்யா. நமக்காக இப்பொழுது பிரியதர்ஷினி கூட நமக்காக கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவாங்க. ஜெப சிந்தனையோடு கூட நம்ம எல்லாரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியா, ஓவர் டு யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய செய்தி இந்த நாளிலும் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இங்க இருக்கிற இந்த 1 மணி நேரத்துல உங்களுக்கு சோதனைகளை குறித்து ஒரு சில விஷயங்களை சோதனையை எவ்வாறு எதிர்கொள்வது அப்படிங்கிறது குறித்து வேதத்திலிருந்து சில சத்தியங்களை நம்ம தியானிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த 1 மணி நேரத்துல. இதுக்கு உதவியா நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 1வது அதிகாரம் வசனங்கள் 12 16 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவன் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இந்த பகுதிக்குள்ளாக நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம சோதனை குறித்து சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். பொதுவாகவே நம்ம பல விசுவாசிகளோட வாழ்க்கையில பார்க்கும்போது சோதனை வரும்போது அது அவங்களுக்கு ஒரு புரியாத புதிர் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாரும் ஏதாவது ஒரு சோதனையில ஒவ்வொரு நாளும் அகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. பலருடைய வாழ்க்கை இந்த சோதனை என்ன பண்ணிருக்குன்னா அழித்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே ஏதாவது ஒரு சோதனைக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சோதனைகளை யார் கொடுக்கறது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சிலர் தேவன்னு சொல்லுவாங்க, சிலர் சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேதத்தை மேலோட்டமா வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வசனங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பாடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு நம்ம படிக்கும்போது கர்த்தர் இந்த சோதனையை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எந்த ஒரு விசுவாசியும்
நான் தேவைப்படும் போது பாவம் செய்வேன் அப்படின்னு இருக்கிறது இல்லை. யாருக்கும் பாவம் செய்யணும்னு ஆசையும் இருக்கிறது இல்லை. ஆனா அந்த சூழ்நிலை வரும்போது, அந்த பாவம் இருக்கும்போது, சாத்தான் அதற்கேற்ற சூழ்நிலைகளை கொண்டு வரும்போது அந்த சோதனையில வந்து நம்ம விழுந்து போகிறதா பார்க்க முடியும். பொதுவாகவே நம்ம சபைகள்லையும் வந்து பாவம் செய்யக்கூடாது, சோதனை எப்ப வீழ்ந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்படி நம்ம ஜென்ரலா சொல்றதை விட நடைமுறையில அந்த பாவத்தையும் அந்த சோதனையும் நம்ம வந்து எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறத படிக்கிறது நம்ம கண்டிப்பா வந்து உதவியா இருக்கும். அப்ப நம்ம இந்த சோதனையை குறித்த அறிவு வந்து எந்த சோதனையை மேற்கொள்ளணும், எந்த சோதனையை சகிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்கு நமக்கு உதவி செய்யும். இப்ப இந்த கிளாஸ்ல வந்து நம்மளை சோதிக்கிறது யாரு, தேவன் அவருடைய மக்களை சோதிப்பாரா, சோதனைனா என்ன, அதை எப்படி வெற்றிகரமா எதிர்கொள்றது, சோதனைக்காரன் யாரு, இந்த சோதனைகள் நம்ம பலப்படுத்துமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து நம்ம சில ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே சோதனை அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து முதலாவது படிக்கணும். ஏன்னா நம்ம தமிழ் வேதாகமத்துல சோதனை அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை படிக்கிறோம். ஆனா அது ஒரு வார்த்தையா இருந்தாலும் பல அர்த்தங்கள்ல வந்து இந்த சோதனை அப்படின்ற வார்த்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா இப்ப ஞானஸ்நானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வெறுமனே வந்து இந்த தண்ணீர்ல முழுகக்கூடிய ஞானஸ்தானத்தை பத்தி மட்டும் பேசல. அதுல பரிசுத்த ஆவியான ஞானஸ்தானம், இப்படி பல வகையான ஞானஸ்தானங்களை குறித்து பேசப்படுது. அது மாதிரிதான் பல வார்த்தைகளுக்கு இப்ப இந்த சிற்சை, ரட்சிப்பு, மரணம், பாவம், இப்ப இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம அந்த கான்டெக்ஸ்டோட தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதோட பின்னணியோட. அது மாதிரிதான் சோதனை அப்படின்ற வார்த்தையை நம்ம வேதாகமத்துல படிக்கும் போதும் அது எந்த பின்னணியில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு நம்ம படிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம உலகத்துக்கு 2 வசனங்களை எடுத்துக்குவோம். இப்ப யாக்கோபு 1:13 அந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இந்த இடத்துல சோதனைன்ற வார்த்தையை பார்க்கிறோம். இன்னொரு வசனம் ஆதியாகமம் 22:1 வசனம். இந்த வசனத்தை நானே வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்ப இந்த 2 வசனங்கள்லயுமே சோதனை அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரே அர்த்தத்துல கொடுக்கப்படல. நம்ம இப்ப இதை இங்கிலீஷ் பைபிள் வச்சு ஆங்கில வேதாகமத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப இங்கிலீஷ் பைபிள்ல வந்து இந்த யாக்கோபு 1:13 அந்த வசனத்துக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டெம்ப்டட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆதியாகமம் 22:1க்கு காட் டெஸ்டட் ஆப்ரஹாம் அப்படின்னு இருக்கும். அப்ப இங்கிலீஷ் நம்ம ஆங்கில வேதாகமத்துல பார்க்கும்போது சோதனைன்ற வார்த்தைக்கு பல வகையான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ட்ரையல்ஸ், ட்ரிபுலேஷன்ஸ், டெஸ்ட், ட்ரைடு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா நம்ம தமிழ் பைபிள்ல எல்லா இடங்கள்லயும் ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த வார்த்தையை நம்ம வந்து அதோட பின்னணியோட சேர்ந்து படிக்கிறது வந்து ரொம்ப அவசியமானதா இருக்கு. இப்ப புதிய ஏற்பாட்டுல சோதனை அப்படின்ற வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை வந்து பெய்ரஸ்மோஸ் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன விதங்கள்ல எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து ஒரு உபயோகமான நோக்கத்துக்காக, விளைவுக்காக ஏற்படுகிற துன்பங்கள் அப்படின்ற அர்த்தத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது விசுவாசத்துக்காக, சுவிசேஷத்துக்காக படுகிற துன்பங்கள் அப்படின்ற அந்த நோக்கத்துல வந்து அந்த வார்த்தை வந்து சோதனை அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து தேவனால் அனுமதிக்கப்பட்ட துன்பங்களா இருக்கலாம். நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 22:28 இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பேசுறாரு. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப சீஷர்களை பார்த்து சொல்றாரு எனக்கு நேரிட்ட சோதனைகளில். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனால அது அனுமதிக்கப்பட்ட துன்பங்கள். அப்போ அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக அனுப்பப்பட்ட அது ஒரு துன்பங்கள். இந்த இடத்துல வந்து சோதனை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு நடுநிலையான இல்லைன்னா ஒரு நல்ல அர்த்தத்துல இதே வார்த்தை சோதனைன்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கணும்னா கலாத்தியர் 4:14 வாசிக்கும் போது, என் சரீரத்திலே உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்ப பவுல் வந்து கலாத்திய விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, அவருடைய சரீரத்துல இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து சரீர பிரகாரமான பிரச்சனையை அவர் சோதனைன்னு சொல்றாரு. அந்த சோதனை வந்து அவங்க சகிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சோதனைனா இங்க ஒரு
நல்ல அர்த்தத்துல சாதாரணமாகவும் இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப ஜென்ரலா மற்ற பலவிதமான துன்பங்களை குறிப்பிடுறதுக்கும் இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப மத்தேயு 6:13 இயேசு கிறிஸ்து அந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு அந்த ஜெபத்துல சொல்றப்ப, இது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கும் மேலான சக்திக்கு வந்து அகப்பட்டு விடாதபடி நம்ம இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியா சொல்றாரு. அப்ப இந்த சோதனையே வந்து வெவ்வேறு வகையான கோணங்கள்ல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பாவம் செய்ய வைப்பதற்கான தூண்டுதல் அப்படின்ற அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. லூக்கா 4:13 பிசாசானவன் சோதனையை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு நீங்கி போனான். அப்ப பிசாசானவன் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து பாவம் செய்ய தூண்டுறப்ப அந்த பாவம் செய்வதற்கான தூண்டுதல் அந்த இடத்துல வந்து இந்த சோதனை அப்படின்ற அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் மனுஷங்க வந்து தேவனை பரீட்சையை பார்க்கறது அல்லது தேவனுக்கு சவால் விடுறது அந்த அர்த்தத்திலையும் வந்து இதே வார்த்தை வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து எபிரேயர் 3:8-9 நம்ம அந்த 9வது வசனத்துல பார்க்கும்போது, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மக்கள் வந்து தேவனை பரீட்சையை பார்க்கறது அதையும் வந்து சோதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது சோதனைன்ற வார்த்தை வந்து பல விதங்கள், அதாவது தேவனால அனுமதிக்கப்பட்ட துன்பங்களுக்கும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு நடுநிலையான நல்ல அர்த்தத்தை குறிக்கக்கூடிய அந்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி மற்ற பல துன்பங்களை குறிக்கவும் அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாவம் செய்வதற்கான தூண்டுதல் அந்த அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் தேவனை வந்து பரீட்சையை பார்க்கறது அந்த இடத்துலயும் அதே வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது புதிய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தை, அது 35 முறை வெவ்வேறு வகையான அர்த்தம் இருக்கிற மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா புடமிடுதல், பரிசோதனை செய்தல், உருக்கி எடுத்தல், தேர்தல், இந்த அர்த்தங்கள்ல எல்லாம் வந்து இந்த வார்த்தை வந்து பரீட்சை, பரிசோதனை அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இங்கிலீஷ் பைபிள்லயே பார்க்கும்போது ட்ரையல் அப்படின்ற வார்த்தை, அப்ப இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. அப்ப சோதனைங்கிறது வெறுமனே வந்து துன்பங்களை மட்டும் குறிக்காம அது ஒவ்வொரு கோணத்திலேயும் வந்து நம்ம பிரிச்சு பார்க்கக்கூடிய, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒண்ணு அது வந்து தேவனால் அனுப்பப்படுற துன்பங்களோ இல்ல வந்து மற்ற துன்பங்களை குறிக்கிறதோ இல்ல ஒரு பாவம் செய்யறதுக்கான தூண்டுதலாகவோ இல்ல அது வந்து பரீட்சை பார்க்கறதாவோ ஒரு பரிசோதனையாகவோ ஒரு நிரூபிக்கக்கூடிய விதத்திலோ எந்த விதத்துல வேணாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்போ வந்து எந்த எந்த இடத்துல என்ன கான்டெக்ட்ல அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சு படிக்கும்போது நம்ம வேதத்தை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு வர சோதனை எப்படிப்பட்டது அப்படின்னு ஈஸியா புரிஞ்சு செயல்படுறதுக்கும் இது வந்து உதவியா இருக்கும். இப்ப அந்த வார்த்தையை குறித்து படுத்தோம். இன்னொன்னு சோதனை அப்படிங்கிறத பத்தி நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கு. 1 கொரிந்தியர் 10:13 வந்து நம்ம படிக்கிறோம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்ப இது ஒரு மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குன்னு கிடையாது, இது எல்லா மக்களுக்கும் பொதுவானது. அதாவது இப்ப வந்து ஆதாம் ஏவாள் அந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல சோதிக்கப்படுறாரு. எல்லாருமே வந்து அந்த சோதனையை வந்து இது பண்றாங்க. ஆனா பிசாசானவன் எல்லாத்துக்கும் அந்த சோதனையை கொண்டு வரான். ஆனா அது ஒரே சோதனை தான், ஆனா வித்தியாசமான முறைகள்ல வந்து அந்த சோதனை வந்து நம்ம நடக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி நம்மளால தாங்க முடியாத எந்த சோதனையும் வந்து சாத்தான்ட்ட இருந்து நமக்கு வராம கடவுள் பாத்துக்கிறாரு அப்படின்னு இந்த வசனத்துல இருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அதுல இருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியையும் அவர் வந்து உண்டாக்குறாரு அப்படிங்கிறது இந்த வசனத்துல இருந்து சொல்லலாம். அப்ப தாங்க முடியாத சோதனை அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. நம்ம அந்த வசனத்தை நம்பும் போது நம்மளால தாங்க முடியாத எந்த சோதனையுமே வந்து கடவுள் நமக்கு அனுமதிக்கிறது கிடையாது. என்னால இந்த சோதனை இதுக்கு மேல தாங்கவே முடியாது அப்படின்னு சொன்னா கூட இன்னொரு 1 நிமிஷம் தாங்குறப்ப கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அந்த சோதனையில வந்து வெற்றி பெற கண்டிப்பா முடியும். 2வது வந்து சோதிக்கப்படுறதே நம்ம வந்து அது ஒரு பாவமான காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு 4:1 வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்.
அப்ப இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுறதே ஒரு பாவம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த சோதனையை கண்டிப்பா எதிர்கொண்டிருக்க மாட்டார். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாத்துக்கும் பொதுவானது. இது வந்து ஒரு பாவம் கிடையாது. நம்ம சோதிக்கப்படுறது அதுல வீழ்ந்து போறதுதான் நம்ம பாவம். அடுத்து வந்து நமக்கு வர சோதனைகள் வந்து எதை மையப்படுத்தி வரும் அப்படின்னா நம்ம மத்தேயு இயேசு கிறிஸ்துவோடைய சோதனைகளை அந்த மத்தேயு 4வது அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். அதுல மத்தேயு 4:3 வசனமும் 6வது வசனத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அதே மாதிரிதான் மத்தேயு 4:6லயும் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் அந்த மாதிரி சொல்லுப்ப இந்த 2 வசனத்துல எது ரிப்பீட் ஆயிருக்குன்னா நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அப்ப அந்த இடத்துல அந்த சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட எந்த விஷயத்த ஒரு சந்தேகத்தை வந்து ஒரு விதைக்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தேவனுடைய குமாரனான்னு அந்த இடத்துல அவரே வந்து சந்தேகப்பட வைக்கிறதே பாக்குறோம். இதே மாதிரிதான் நமக்கு வருகிற சோதனைகளும் எப்படி இருக்கும்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார் அப்படிங்கறத வந்து நம்மளை சந்தேகிக்க வைக்கும். நம்ம யார் அப்படிங்கிறத மறந்துட்டு தவறான செயல்களை நம்ம செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதே வந்து சாத்தானோட நோக்கமா இருக்கும். அதே அடுத்து வந்து இந்த சோதனையோட 3 முக்கிய இடங்கள் இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். பொதுவா எல்லா தீங்கையுமே வந்து ஒரு 3 விஷயங்களுக்குள்ள நம்ம வந்து வகைப்படுத்திடலாம். நம்ம 1 யோவான் 2:16 வாசிக்கிறது மாதிரி, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப அந்த ஆதாம் ஏவாளுக்கு நடந்த அந்த சோதனையை எடுத்துக்கிட்டாலும் இந்த 3 விஷயத்துக்குள்ளேயும் வந்து நம்ம பொருந்தி பார்க்க முடியும். மாம்சத்தின் நிச்சை வந்து அவங்களுக்கு அந்த பழம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா புசிக்கிறதுக்கு நல்லதா இருந்துச்சு. கண்களின் நிச்சயம் பார்க்கும்போது அது பார்வைக்கு இன்பம் தரக்கூடியதா இருந்துச்சு. ஜீவனத்தின் பெருமை அதை பார்க்கும்போது அவங்களுக்கு புத்தியை வந்து தெளிவிக்கக்கூடியதா இருந்துச்சுன்னு பாக்குறோம். அப்ப இந்த விஷயத்த இந்த சோதனை வந்து இதுக்குள்ள நம்ம பொருத்தலாம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சோதனையை இதுக்குள்ள நம்ம வகைப்படுத்த முடியும். மாம்சத்தின் நிச்சயம் இந்த கல்லுகளை அப்பமாக்கி அந்த பசியை தீர்க்கறதுக்கு அவருக்கு ஒரு சோதனை. கண்களை நிச்சயம் பார்க்கும்போது சாத்தானை பணிஞ்சு கொள்ளும் போது அந்த உலகத்தோட ராஜ்யங்கள் எல்லாம் ராஜ்யங்களையும் அதோட மகிமையும் வந்து பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சோதனை. அந்த ஜீவனத்தின் பெருமைனா தூதர்கள் வந்து அவரை கரங்கள்ல ஏந்திட்டு போறது மூலியமா அவருடைய வல்லமையை பிரகடனப்படுத்துறதுக்கான ஒரு சோதனை. இதே மாதிரிதான் நமக்கு நடக்கிற சோதனைகளையும் இந்த 3 முக்கியமான இடங்கள்ல வந்து நம்ம கண்டிப்பா ஃபிட் பண்ணிக்க முடியும். அப்ப இந்த விஷயங்கள் நம்ம புரிஞ்சுட்டு அந்தந்த சோதனைகளை சந்திக்க வந்து நம்ம தயாரா இருக்கணும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த யாக்கோபு 1:14-15 வசனங்களையும் நம்ம படிக்கலாம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப இந்த சோதனை வந்து ஒரு 7 படிகள்ல வந்து நடக்கிறத நம்ம வந்து இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோதனை எதுல ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு தீங்கான ஒரு எண்ணத்துலதான் ஆரம்பிக்குது. அவனவன் தன் சுய இச்சையினால அப்படியே ஆரம்பிக்கிறத பாக்குறோம். அப்போ அந்த இச்சை வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா ஒரு கெட்ட எண்ணம் வரும். ஏதாவது ஒன்றை பத்தி சிந்திக்காம நம்மளால வந்து கண்டிப்பா செயல்பட முடியாது. அப்ப அந்த ஒரு சோதனை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு எண்ணத்துலதான் தொடங்குது. அப்ப இந்த எண்ணங்கள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப நம்ம 2 கொரிந்தியர் 10:4 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 வசனங்கள் வாசிக்கிறேன். இந்த வசனங்கள்ல இருந்து நமக்கு வரக்கூடிய பல சோதனைகள் வந்து நம்முடைய எண்ணங்கள்ல தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். நீதிமொழிகள் 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எபிரேயர் 11:15 தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. இந்த 2 கொரிந்தியர் 10:4 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்ப அவர் அந்த எண்ணத்தை தான் சிறைப்படுத்த அவர் வந்து முயற்சிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த எண்ணங்கள்ல தான் வந்து பல பாவங்கள் வந்து பிறக்கக்கூடியதா இருக்கு. இந்த எண்ணங்கள் வந்து எங்கிருந்து நம்ம உற்பத்தி ஆகுது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 7:23
ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சரியாக்கி கொள்ளுகிறது. நமக்கு மனதின் பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து பாவ பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு இந்த வசனங்கள்ல. ரோமர் 7:23. அடுத்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்காரு. அப்ப இந்த ரோமர் 7:23 அந்த பிரமாணம் அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? மனதின் பிரமாணம், அதே மாதிரி பாவ பிரமாணம் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப அந்த பிரமாணம் அப்படிங்கிறதுக்கு அந்த கிரேக்க வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு செயலை செய்யறதுக்கான தூண்டுகிற ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல பாவ பிரமாணம் மனதின் பிரமாணம்னா நம்ம மனசு ஒண்ணு நினைக்கும். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒண்ணு சொல்லுவாரு. அந்த பாவ பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரமாணத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒரு செயலை செய்ய தூண்டுவதற்கான ஆற்றல். அப்ப இந்த இடத்துல பாவ பிரமாணம்ங்கிறது நம்மளுடைய பழைய மனுஷனை குறிக்கிறது கிடையாது. அது நம்மளுடைய பழைய சுபாவத்தை குறிக்கிறதும் கிடையாது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படுறப்பே நம்மளுடைய பழைய மனுஷன் என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த ரோமர் 6:6 நம்ம வாசிக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறையிறோம். ஆனாலும் இது அந்த பழைய சுபாவம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அந்த பழைய மனுஷன் விட்டுட்டு போன அந்த சரீரம் இருக்கு இல்லையா? அந்த சரீரம் கொடுக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளையும் மனப்பாங்கையும் தான் நம்ம சொல்றோம். அதாவது ஒரு பாவம் செய்யறதுக்கான அந்த சக்தி மட்டும் நமக்குள்ள எப்பயுமே இருக்கு அப்படின்னு அந்த கிரேக்க வார்த்தைக்கான அந்த ஒரு அர்த்தத்தை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்ப நம்ம அந்த பழைய மனுஷனோட உறவாடல, அந்த அந்த பழைய மனுஷன் விட்டுட்டு போன அந்த சக்தியோட நம்ம போராடக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த பாவ சக்தி நம்ம மனசுல எப்பயுமே இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இப்போ ஒரு சோர்வா இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு சூழ்நிலை காரணமா ரொம்ப சோர்வா இருக்கேன். அப்போ எனக்கு திடீர்னு ரொம்ப மனவேதனையில உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப நான் முன்னாடி பார்த்த ஒரு சினிமா பாடல் வரி திடீர்னு என் மனசுக்குள்ள வருது. அப்ப அந்த எண்ணத்தை யார் கொண்டு வரா அப்படின்னா, நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் நம்ம மனசோட பிரமாணம் தான் அதை கொண்டு வருது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இது நம்ம மனதோட பிரமாணம் இதை கொண்டு வரதில்லை. அந்த பாவ பிரமாணம் இருக்கு இல்லையா? அந்த பழைய மனுஷன் விட்டுட்டு போன அந்த பாவ பிரமாணம் கொண்டு வர்றதுதான் இந்த கெட்ட எண்ணங்கள், நம்ம பாவம் செய்ய தூண்டுகிற எண்ணங்களா இருக்கும். அப்படி அந்த ஒரு எண்ணம் வரும்போது அது இந்த எக்ஸாம்பிள் இல்லை, எதை வேணா எடுத்துக்கலாம். அப்படி அந்த எண்ணங்கள் நமக்கு வரும்போது இதை நான் தான் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நம்ம சொந்த எண்ணங்கள் ஆக்கிட்டோம்னா, அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்வோம். அப்ப இது பாவ பிரமாணம் கொண்டு வருகிற எண்ணம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதை ஈஸியா நம்ம இக்னோர் பண்ணிட்டு போக முடியும். அப்படி ஒருவேளை நம்ம இக்னோர் பண்ணல அப்படின்னா ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை அடுத்த ஸ்டெப் எங்க போகும்னா, தான் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு அடுத்து அந்த மனசுக்குள்ள வச்ச எண்ணங்களை நம்ம என்ன பண்றோம், ஆழ்ந்து சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். அப்புறம் நம்ம மனசுலயே அதுக்கு ஒரு டிராயிங் போடுறோம். அது செகண்டுக்கு போகுது. அடுத்து அந்த எண்ணங்கள் நமக்குள்ள என்ன ஆயிருது அப்படின்னா ஒரு ஆசையை உருவாக்குது. அது இச்சையா மாறுது. அப்போ அடுத்து என்ன பண்ணோம், அந்த இச்சை அந்த இச்சையோட ஆதிக்கத்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அதிலே போய் சிக்கிக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம், அந்த மனதின் பிரமாணம் சொல்றத நம்மளால கேட்க முடியல. நம்மளுடைய சுய சித்தத்தை இழந்து போயிடுறோம். அந்த பாவத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப இந்த இச்சை கர்ப்பம் தரித்து என்ன பண்ணுவோம், அடுத்து இந்த இச்சைக்கு நம்ம முழுவதுமா நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அது பாவம் செய்ய தூண்டும். அடுத்து நம்ம பாவ செயல்ல ஈடுபடுவோம். அந்த பாவம் அதோட முடிவு என்ன அப்படின்னா, அது கடைசியா மரணத்தை கொண்டு வருகிற எல்லாமே இருக்கும். அதாவது துன்பமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், ஒரு வறுமையா இருக்கலாம், ஒரு வேதனையா இருக்கலாம், பாவமா இருக்கலாம். அப்ப இப்படிதான் இந்த படிகள்ல தான் பாவம் நடக்கிறத பாக்குறோம். அப்ப அது ஒரு எண்ணமா இருக்கு. அப்புறம் அந்த பாவ எண்ணத்தை நம்ம சிந்திக்கிறது, அடுத்து அது இச்சையா மாறுது, அப்புறம் அதுல சிக்கிறது, அப்புறம் அந்த இச்சைக்கு இடம் கொடுக்கறது, அது பாவத்தை பிறப்பிச்சு அடுத்து இறுதியில மரணத்தை பிறப்பு. இப்படிதான் ஒரு பாவ சோதனை நமக்கு வருது. அப்ப இந்த பாவ சோதனையை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னா, முதலாவது இதை ஆரம்பிக்கிறது எண்ணத்துல இருக்கு இல்லையா? அப்ப இந்த எண்ணத்துல இருந்து தான் நம்ம இதை சரி செய்யணும். இந்த எண்ணத்தை நம்ம ஆரம்பத்திலேயே இத நம்ம கட் பண்ணிட்டோம், அதை கிள்ளி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா மத்த எந்த ஸ்டேஜோடய நம்ம
போராட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு விசுவாசியோட ஆவிக்குரிய போராட்டத்தோட பெரும் பகுதி எதுல இருக்குன்னா அவங்களோட எண்ணங்களோட போராடுறதா தான் இருக்கும். மேக்சிமம் அந்த ஒரு விசுவாசியோட போராட்டத்தோட பெரும் பகுதி நடைபெறுற இடம் வந்து அவங்களோட மனசாதான் இருக்கும். அப்ப நம்ம அந்த அந்த மாதிரி சோதனைகள் வரப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, முதலாவது வந்து நம்ம இந்த பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. இப்ப அந்த பாவ பிரமாணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து விடுதலை பண்ணியிருக்காரு. நம்ம ரட்சிக்கப்பட்டப்ப கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து நம்மளை என்ன பண்ணுதுன்றாங்க, பாவ பிரமாணத்துல நமக்கு விடுதலையாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாவ பிரமாணம்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அது ஒரு சக்தி அப்படின்னு வச்சுக்கலான்ட்டு. அப்ப எப்படி இந்த பாவ பிரமாணத்தை பாவம் செய்ய இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலா இருக்குதோ, அதுக்கு ஆப்போசிட்டா வந்து இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இருக்கு. எப்படி இப்ப நம்ம நியூட்டன்ஸ் லால படிக்கிற ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை இருக்குன்னு. இப்ப புவியீர்ப்பு இப்போ ஒரு ராக்கெட் பறக்குதுன்னா அதுக்கு ஒரு அது மாதிரிதான் இந்த பாவ பிரமாணமும் இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஆப்போசிட்டா இருக்கும். நம்ம இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தில் நடக்கும்போது இந்த பாவ பிரமாணத்தை விட்டு அந்த பாவ எண்ணங்களை விட்டு நம்ம ஈஸியா போக முடியும். அப்ப ஒரு அவிசுவாசியால கண்டிப்பா வந்து இந்த பாவத்துல இருந்து வெளியில வர முடியாது. ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க வந்து என்னைக்கும் வந்து அந்த பாவ எண்ணங்களுக்கு வந்து கீழ்பட்டிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம்னா, இப்ப நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கோவப்படுறவங்களா இருக்கோம் அப்படின்னா, இப்ப மற்றவங்கள்ட்ட யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா உடனே டென்ஷன் ஆகக்கூடியவங்களா இருப்போம். இப்ப அடுத்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப சபையிலயோ நம்ம வேலை செய்யற இடத்துலயோ நம்மள யாராவது ஏதோ ஒண்ணு சொல்லிடுறாங்க. முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதிகமா கோவப்படுறோம். இப்பயும் நம்ம கோவப்படலாம், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், பப்ளிக்கா வந்து நம்ம இப்படி கோவப்படக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம வந்துருவோம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம். ஆனா அந்த எண்ணம் வந்து நம்மள என்ன பண்ணும், சும்மா விடாது. நம்ம திருப்பி நம்ம வந்ததுக்கு அப்புறமும் என்னை இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மறுபடியும் அந்த எண்ணம் வரும். அப்ப இந்த எண்ணத்தை கொண்டு வர்றது எதுன்னா அந்த பாவ பிரமாணம். அந்த பாவம் செய்வதற்கு எதுவான ஆற்றல் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது என்னுடைய சரீரத்துல வந்து இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்போதைக்கு அந்த பாவ பிரமாணம் சொல்றத வந்து நம்ம கேட்டு நடக்காம இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பா இந்த பாவ சோதனையில இருந்து பாவ பிரமாணத்திலிருந்து நம்ம கண்டிப்பா விடுதலையாக்கப்பட முடியும். அப்ப முதலாவது இந்த பாவ சோதனை எதிர்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பாவ பிரமாணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்ம விடுதலையாக்கி இருக்காரு, நம்மள வந்து ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காருன்னு அந்த எண்ணங்களுக்கு வந்து நம்ம வந்து கீழ்ப்படியாம இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம ஆவிக்குரிய போராயுதங்களை உபயோகித்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து சிறைப்பிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதாவது பவுல் அந்த ஒரு வசனம் வாசிச்சோம் இல்லையா, 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்ப பவுல் வந்து அந்த போராயுதங்களை உபயோகப்படுத்தி அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா விஷயங்களையும் தேவனுக்கு விரோதமா வருகிற எல்லா விஷயத்துக்கும் அகெயின்ஸ்டா அந்த எண்ணத்தை சிறைப்படுத்துறேன் அப்படிங்கிறாரு. அவர் எதை யூஸ் பண்றாரு அப்படின்னா, எங்களுடைய போராயுதங்கள். அப்ப அவருடைய ஆயுதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த போராயுதங்களை உபயோகப்படுத்தணும்னா நம்மளுடைய எண்ணத்தை வந்து கண்டிப்பா வந்து சிறைப்பிடிக்க முடியும். நம்ம எபேசியர் 6:10 நம்ம அந்த சர்வாயுத வர்க்கத்தை பத்தி படிக்கிறோம். அதுல விசுவாசம் படிப்போம், வேதவசனம் படிப்போம், ரட்சிப்பு படிப்போம், ஜெபம் படிப்போம். இப்படி பல போராயுதங்கள் வந்து நமக்கு பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ரோமர் 13:12, 2 கொரிந்தியர் 6:7, எபேசியர்ல 1 தெசலோனிக்கேயர் 5:8, வெளிப்படுத்தின விசேஷம் 1:16, 2:12, இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து ஆவிக்குரிய போராயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம அந்த போராயுதங்களை உபயோகப்படுத்தி நம்மளுடைய எண்ணங்களை வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம சிறைப்படுத்தணும். இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்குறோம்.
சேலரி வாங்கிட்டு முதலாவது நம்ம கடவுள் கொடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம். அப்போ திடீர்னு அந்த பாவ பிரமாணம் நமக்கு ஒரு எண்ணத்தை கொண்டு வருது. இந்த மாதம் வந்து நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு, கர்த்தருக்கு கொடுக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பாவ பிரமாணம் ஒரு எண்ணத்தை கொண்டு வருது. அப்போ நம்ம எந்த போராயுதத்தை யூஸ் பண்ணலாம்? அப்போ விசுவாசம் அப்படின்ற ஒரு கேடகத்தை நம்ம எடுக்கணும். அப்புறம் வந்து லூக்கா 6:38 அப்போ வேதவசனத்தை வாசிக்கும் போது அந்த கொடுக்கறது ரிலேட்டடா பல வேதவசனங்கள் வந்து நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி இந்த நமக்கு வருகிற இந்த எண்ணங்களை சிறைப்படுத்துறதுக்கு தேவன் நம்மளுக்கு வேதத்துல கொடுத்திருக்கிற அந்த போராயுதங்களை யூஸ் பண்ணி அந்த எண்ணங்களை வந்து நம்ம சிறைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம என்ன சிந்திக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தேர்ந்தெடுத்து சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கணும். பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரப்ப இந்த நம்ம எண்ணங்களை தேர்ந்தெடுத்து சிந்திக்கிறது இந்த பாவ சோதனை மட்டும் இல்ல, பல வகையான பிரச்சனைகள்ல நமக்கு வந்து இது சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா நம்ம மனசு நம்மளோட தோட்டத்துல என்ன வளரணும் அப்படின்னு நம்ம தானே தீர்மானிக்கணும். அதே மாதிரி நம்ம மனசு என்ன சிந்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். அப்ப இந்த வசனத்துல சொல்லியிருக்கிற மாதிரி எது உண்மையோ, ஒழுக்கமோ, நீதியோ, கற்போ, அன்புக்கு ஏதுவானது, இதை மாத்திரம் வந்து நம்ம சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கணும். இது 3வது. முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த பாவ பிரமாணத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம், இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி இருக்காருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். 2வது வந்து நம்ம ஆளுக்குரிய போராயுதங்களை யூஸ் பண்ணி நம்மளுடைய எண்ணங்களை வந்து சிறைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். 3வது நம்ம எண்ணங்களே தேர்ந்தெடுத்து சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கணும். 4வது வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனதை வந்து புதிதாக்கக்கூடியவர்களா இருக்கணும். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுலே மறுரூபம் மாறுங்கள். இந்த வசனத்துல வந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பழைய சுபாவத்துல நம்ம வாழ்ந்திருப்போம். அப்ப நம்ம அதெல்லாம் அந்த அந்த பிரபஞ்சத்துக்கு ஏத்த மாதிரி பழைய மாதிரி போகாம அங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து தேவனுக்கு ஏதுவானதுல நம்ம ஒவ்வொரு நாளும் மனசை புதுசா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம மறக்கிறது வந்து ஒரு சாதாரண காரியம் இல்லை. இப்ப ஏதாவது ஒண்ணு நம்ம மறக்கணும்னு நினைக்கிறோம், அதுதான் நமக்கு அடிக்கடி ஞாபகம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கண்ணை மூடி இப்போ ஒரு ரோஜா பூவை நினைக்கிறோம், அப்புறம் திருப்பி கண்ணை திறந்துட்டு அதை மறக்கணும்னா நம்மளால மறக்க முடியாது. மறுபடியும் அது ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஆனா இப்ப அதுக்கு பதிலா வேற எதையாவது இப்போ ஒரு பூவை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அந்த ரோஜா பூவை மறக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரிதான் அந்த பாவப்பிரமாணம், அந்த பழைய வாழ்க்கை கொண்டு வர அந்த விஷயங்களை நம்ம வந்து மனசுல இருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒண்ணு எப்படின்னா ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தினாலே ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படித்து சிந்தித்து தியானித்து வேத வசனத்துல இப்ப என்ன நம்மளை குறித்து என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணங்களால வந்து நம்மளோட மனதை வந்து நிரப்பிக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனதை வந்து வேத வசனத்தை வைத்து தேவனுடைய சித்தத்தினால வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் புதிதாக்க கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து வந்து தேவனுடைய வசனத்தை தெரிஞ்சுட்டு அதை சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கணும். இப்ப வந்து இயேசு கிறிஸ்து அவருடைய சோதனையின் போது உபயோகித்த ஒரு பெரிய ஆயுதமா எதை பாக்குறோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. மத்தேயு 4:4, 4:7, 4:10 இது எல்லாத்துலயுமே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா இடங்கள்லயுமே அவர் ஒவ்வொரு தடவை வாய் திறந்து பேசும்போது ஒரு வேத வசனத்தை வந்து அவர் வந்து சொல்றாரு. அவர் அந்த நேரத்துல சோதனை நேரத்துல போய் அவர் வந்து வேத வசனங்களை படிக்கல. அவர் சின்ன வயதுல இருந்தே வந்து என்ன பண்றாரு, அவர் 12 வயசுலயே வந்து அந்த வேத பண்டிதரோடு தர்க்கம் பண்ற அளவுக்கு அவர் வந்து அந்த வேதத்தை கற்றிருந்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஒரு சில விஷயங்களை குறித்த வேத அறிவு வந்து அந்த சோதனைகள்ல வந்து நம்ம நிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனா ஒரு கண்டினியூஸா நம்ம வேதத்தை குறித்து அதை நம்ம ஒரு ஒரு அதை படிச்சு அதை தியானிச்சு ஒரு முழுமையான அறிவு வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சோதனை நேரத்துல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நம்ம வேதவசனங்களை மெமரைஸ் பண்றது நல்லது. முடிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
இப்போ நம்மளால நிறைய மெமரைஸ் பண்ண முடியாது. ஆனா ஒரு மாசத்துக்கு ஒரு 5 வசனம்னு வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு 60 வசனங்கள் வந்து நம்ம படிச்சிடலாம். இல்ல ஒரு மாசத்துக்கு 10 வசனங்கள் வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு 120 வசனங்கள் படிச்சிடலாம். இந்த மாதிரி இந்த வசனங்கள் வந்து எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நமக்கு திடீர்னு ஒரு சோதனை வர்றப்ப இந்த வசனங்கள் வந்து நம்மளோட வந்து கண்டிப்பாக பேசும். அப்ப வேத வசனங்களை நம்ம வந்து என்ன பண்ணோம் அறிஞ்சிட்டு அதை சிந்திக்கிறவர்களா இருக்கும்போது இந்த சோதனைகளை வந்து நம்ம எதிர்கொள்ள முடியும். அடுத்து வந்து ஜெபம். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. பொதுவாகவே நம்ம ஒரு ஜெபத்துல இருக்கும்போதோ இல்லை நம்ம மனசு ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதோ வேற ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஜெபத்துல நம்ம இருக்கும்போது நம்ம மனசு எந்த இடத்துல இருக்கும்னா தேவன் மேல இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த சோதனைகளை உண்டு பண்ற அந்த எண்ணங்களை வந்து நம்ம மனசு ஏத்துக்காது. இன்னொன்னு ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில ஒரு ஜெபம் வந்து ஒரு தொடர்ச்சியான விஷயங்களா இருக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த விசுவாசியால அந்த பாவ சோதனைகளை வந்து எளிமையா வந்து மேற்கொள்ள முடியும். அதோடு சேர்ந்து நம்ம அந்த உபவாசமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் பலப்படுறதுக்கும் முக்கியமா வந்து நம்ம சோதனைகள் அகப்படுறது எதனால, மாம்சத்தின் நிச்சயனால, அந்த அவிசுவாசத்தினால, இந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த உபவாசம் ஹெல்ப் பண்ணும். இந்த 2 காரியங்களும் கூட செய்யும் போது நம்ம வந்து பாவத்தை வந்து ஈஸியா வந்து எதிர்கொள்ள முடியும். அடுத்தது வந்து நம்ம இருதயத்தை வந்து முன்னாடியே தயார்படுத்தி வச்சுக்கணும். சங்கீதம் 57:7 அதை வாசிக்கிறேன். என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த சங்கீதத்துல தாவீது வந்து இந்த வசனத்தை சொல்றாரு. இது தாவீது எந்த சூழ்நிலையில சொல்றாரு அப்படின்னா, சவுலுக்கு விலகி அந்த கெபில இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து இந்த சங்கீதத்தை வந்து எழுதுறாரு. இது 1 சாமுவேல் 24 இதை படிக்கலாம். அங்க என்ன நடக்குது அப்படின்னா 1 சாமுவேல் 24:4 அப்பொழுது தாவீது மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னுடைய சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வின் தொங்கலை மெல்ல எடுத்து கொண்டான். இப்ப தாவீதுக்கு அந்த இடத்துல ஒரு சோதனை வருது. என்னன்னா சவுலை கொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து அவருடைய நண்பர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா தாவீது அப்படி சொல்லும் போதும் அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த சோதனையில இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவருடைய இருதயம் வந்து அந்த இடத்துல ஆயத்தமாயிருக்கு. எப்படின்னா அதாவது தேவனை தேடுறது, தேவனுடைய வழிகள்ல அவர் வந்து அந்த ஒரு தொடர்ச்சியான உறுதியா இருந்ததுனால அவரால் வந்து அந்த சோதனை வரும்போது அதை எதிர்கொள்ள முடிஞ்சு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த சமயத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது அந்த சுத்தி இருந்தவங்க சொல்லும் போது அவர் என்ன பண்ணிருக்கலாம், கண்டிப்பா அவர் வந்து சவுல் அந்த இடத்துல கொண்டிருக்கலாம். ஆனா வந்து அவருடைய இருதயம் அந்த ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட நிலையில எப்பயுமே அந்த தேவனை தேடுற அந்த ஒரு இருதயமா இருக்கவும் அவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த சோதனையில இருந்து அவர் தப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது 2 நாளாகமும் 12:14 ரெகோபியாம் குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். அப்ப தாவீது அவருடைய இருதயத்தை நேராக்கி வச்சிருந்தது மாதிரி இங்க ரெகோபியாம் வந்து செய்யாததுனால அவர் வந்து அந்த இடத்துல ஒரு பொல்லாப்பு செய்யறதை நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம முன்னாடியே வந்து நம்மளுடைய இருதயத்தை வந்து தயார்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்து வந்து நம்ம அந்த கிறிஸ்து வந்து ஒரு ஓவியம் வந்து மத்தேயு 5:29 சொல்லியிருப்பார். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவைகளில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். இது வந்து அந்த நம்ம வந்து தவறு பாவம் செய்யறதுக்கு வந்து எப்படி வந்து அதை மேற்கொள்ளணுன்றதுக்கு இயேசு கிறிஸ்து அப்ப அதை வந்து என்ன சொல்றாரு, பிடுங்கி போடுன்னு சொல்றாரு. அவரு இந்த இடத்துல டைரக்டா வந்து அவர் வந்து இந்த அவயத்தை பிடுங்கி போடு அப்படின்னு சொல்லாம அந்த பாவத்துடைய சீரியஸ்னஸை வந்து குறித்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து சொல்ல வர்றாரு. அதாவது அந்த பாவத்தை நீ அதாவது ஒரு சோதனையை வர வைக்கிற எந்த பொருளும் வந்து நம்ம வந்து அதை சீரியஸா எடுத்துட்டு அதை கைவிடணும் அப்படின்ற அர்த்தத்துல வந்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றப்ப நமக்கு சோதனை வரக்கூடிய விதத்துல இருக்கிற எந்த விஷயத்தையும் வந்து நம்ம பிடுங்கி போடக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து வந்து நம்மளுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியா நம்மளுடைய மாம்சத்துக்கு வந்து நம்ம உணவளிக்காம இருக்கணும். ரோமர் 13:14 துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்துல பவுல் உடல்னு சொல்றது எது அப்படின்னா
நம்ம என்னதான் அந்த அந்த பிரமாணம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த அந்த இயேசுவால மாற்றப்படாத அந்த மனித பகுதியை அது குறிக்குது. அந்த பாவ ஆசைகளையும் அந்த பாவம் செய்யணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதை குறிக்குது. அப்ப அந்த அந்த நம்மளுடைய அந்த மாம்சம் கேட்கிற அந்த விஷயங்களை செய்யாம நம்ம என்ன செய்யணுமா, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்றது அப்படின்னா அவருடைய விருப்பங்களையும் அவருடைய வழிகளையும் நம்மளோடதா எடுத்துக்கிட்டு அவரை போல செய்யறது. இப்படி நம்ம செய்யும் போது பரிசுத்தாவியார் உதவியோட நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய இச்சைகளை வந்து நம்ம நிறைவேற்றாம நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து சோதனையான இடத்துல இருந்து நம்ம விலகி ஓடுறது. இன்னொன்று வந்து நம்ம வந்து திருப்தியோட இருக்கிறது. அதாவது கொலோசியர் 2:10 நம்ம படிக்கிறோம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். நம்ம வந்து கர்த்தர் வந்து நம்ம பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பல நேரங்கள்ல நம்ம பாவத்துல விடக்கூடியதற்கான முக்கிய காரணம் திருப்தி இல்லாது. இப்ப ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிசாசு வந்து அந்த இடத்துல தேவன் வந்து உங்களுக்கு எல்லாமே தரல, சில நன்மைகளை உங்களிடத்துல தடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற அதிருப்தியை வந்து சாத்தான் வந்து அவங்களோட இதயத்துல வந்து விதைக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம திருப்தியின்மையும் கூட நம்ம வந்து பாவத்துல விழ வைக்க நமக்கு ஒரு காரணம். அப்ப நம்ம தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயத்துல நம்ம வந்து திருப்தியோட இருக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப நம்ம இப்ப இந்த சோதனை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு ஒரு சில நடைமுறை சத்தியங்களை வந்து நம்ம படிச்சோம். முதலாவது என்ன அப்படின்னா, பாவ பிரமாணத்திலிருந்து அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த பாவ எண்ணங்கள்ல இருந்து தேவன் வந்து நமக்கு விடுதலை இதுல இருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய போராயுதங்களை உபயோகித்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து சிறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து வந்து நம்மளுடைய எண்ணங்களையே வந்து தேர்ந்தெடுத்து சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனங்களை படித்து சிந்தித்து அதை தியானித்து வேத வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அதை வச்சு நம்மளுடைய மனதை வந்து புதிதாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து தேவனுடைய வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்து ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில அது ஒரு தினசரி விஷயமாக அதை நம்ம வச்சுக்கணும். முடிஞ்சா நம்ம உபவாசம் செய்து ஜெபிக்கலாம். அடுத்து நம்மளுடைய இருதயத்தை முன்னாடியே தயார்படுத்தி வைத்துக் கொள்ளணும். அதே மாதிரி நமக்கு பாவம் உண்டாக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் வந்து நம்ம இடத்துல இருந்து பிடுங்கி போடக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்து நம்மளுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக நம்மளுடைய மாம்சம் கேட்கக்கூடிய காரியங்களை வந்து நம்ம செய்யாம இருக்கணும். அடுத்து இந்த சோதனையான இடத்துல இருந்து விலகி ஓடலாம். இன்னொன்னு நம்ம திருப்தியோட இருக்கிறது மூலியமா இந்த பாவ சோதனை வந்து நம்ம ஈஸியா எதிர்கொள்ள முடியும். இப்ப இதுல நம்ம இந்த பாவ சோதனையை எப்படி எதிர்கொள்றதுன்னு பார்த்தோம். இப்ப நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கும் மேல சில நேரங்கள்ல வந்து நமக்கு சில உபத்திரவங்கள், சில பாடுகள், சில கஷ்டங்கள் வந்து வருது. ஆனா நம்ம எந்த நேரத்திலயும் வந்து சோதனைக்காரன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேதாகமத்துல ஒரு நாளும் நம்மளுடைய தேவனை வந்து சோதனைக்காரன்னு சொல்ல. மத்தேயு 4:3 சரி, 1 தெசலோனிக்கேயர் 3:5 இது எது வாசிச்சு பார்த்தாலும் சோதனைக்காரன்னு சொல்றது வந்து சாத்தானை தான் வந்து சோதனைக்காரன்னு சொல்லுது. இப்ப நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத சில உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் நமக்கு வரும்போது கண்டிப்பா அந்த உலகத்துல நமக்கு பாடுகள் இருக்கு, இந்த உபத்திரவங்கள் நமக்கு வரும். அதையும் வந்து நம்ம தேவனுடைய ஆலோசனையின்படி சகிக்கிறது மூலியமா நம்ம வந்து இன்னும் சில உபயோகங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த உபத்திரவங்களும் வந்து நம்ம தேவனிடத்திலிருந்து வருது அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியாது. இது எல்லாமே வந்து சாத்தானிடத்திலிருந்து தேவனுடைய நம்முடைய இதயத்துல இருக்க அந்த வசனங்களை வந்து திருடக்கூடிய வகையில வந்து சாத்தானுடைய தாக்குதல்களா தான் அது எல்லாமே இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அது தேவனிடத்துல இருந்து தான் வருது அப்படின்னு நம்ம அதை நம்பணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு பதிலா அதுக்கு வந்து நம்ம அடிபணிஞ்சு நம்ம வந்து அந்த அந்த ஒரு வேற சில உபத்திரவங்கள் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதுலயே அப்படியே மூழ்கி போயிடுவோம். ஆனா இந்த மற்ற உபத்திரவங்கள், பாடுங்கள், கஷ்டங்களுக்கும் கூட இந்த யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப மற்ற எந்த பாடுகளா இருந்தாலும், உபத்திரவங்களா இருந்தாலும், கஷ்டங்களா இருந்தாலும் அதற்கு நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு யாக்கோபு இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப இந்த உபத்திரவ
இருக்கனால இந்த உபத்திரவத்தை தேவன் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சாத்தானோட ராஜ்யத்துக்கும் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இந்த உபத்திரவங்கள் நமக்கு வரும். இந்த போராட்டத்துல நம்ம விசுவாசத்தோட போராடும் போது தேவன் நமக்கு வெற்றியை தரக்கூடியவரா இருக்காரு. இந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியை வச்சு நம்ம என்ன பண்ணதுன்னா, முன்னாடி இருந்ததை விட இப்ப நம்ம இன்னும் அந்த போராட்டத்துல வந்து வல்லவர்களா வந்து நம்ம மாறிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ஒரு படை வீரர்கள் போருக்கு போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த படை வீரர்களோட போராடி அவங்க ஜெயிச்சாதான் அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த செல்வமோ அந்த பதவி உயர்வோ மற்ற எல்லா விஷயங்களும் கிடைக்கும். ஆனா அவங்கள ஒரு பார்த்த உடனே வந்து இவங்களால நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து அந்த எதிரி நாட்டை வரவேற்றாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க தோத்து போயிடுவாங்க. அது மாதிரிதான் நமக்கு வர சாத்தான் கொண்டு வருகிற போராட்டங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதோட முதல்ல வந்து போராடி நம்ம வெற்றி பெறணும். அப்பதான் வந்து நமக்கு அதுல வந்து அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய அந்த போராட்டங்களை சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த போராட்டங்கள் தான் நம்ம பூர்ணப்படுத்துறது அப்படின்னு கிடையாது. இது வந்து நமக்கு ஒரு சில நன்மைகளை தரக்கூடும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை பூர்ணப்படுத்துறது எல்லா நேரங்கள்லயும் வந்து தேவனுடைய வார்த்தை தான். இப்ப மேக்சிமம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களா இருக்கட்டும், பாடுகளா இருக்கட்டும், இல்ல உபத்திரவங்களா இருக்கட்டும், அது வந்து ஒண்ணு நம்மளால வரதா இருக்கலாம், இல்ல மற்ற மனுஷங்களால வரதா இருக்கலாம், இல்ல சாத்தான் கொண்டு வரக்கூடியதா இருக்கலாம். ஏன்னா தேவன் ஒரு நாள் பொல்லாங்கினால் சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அப்ப வேதாகமம் அனுமதிக்கிற ஒரே ஒரு சோதனை என்ன அப்படின்னா, அது வந்து கஷ்டம் என்னன்னா அந்த சுவிசேஷத்திற்கான கஷ்டம் மட்டும்தான். அதை சகிக்கிறவங்களதான் வந்து பாக்கியவான் அப்படின்னு வந்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. மற்ற எல்லா உபத்திரவங்களும் நம்ம ஏற்படுத்திக்க கூடியது, இல்லை மற்றவர்களால நமக்கு வரக்கூடியது. இப்ப சில விசுவாசிகள் சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர்கிட்ட மோசமான பழக்க வழக்கம் இருக்கும், இல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணாம இருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு ஒர்க் ப்ரெஷர்ல மாட்டிக்குவாங்க, ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, சில டிசிப்ளின் அவங்க வாழ்க்கையில இருக்காது, சில ஒழுங்கா திட்டமிட மாட்டாங்க, அவங்களா சில தவறான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. நம்மளா அப்படி எடுத்துட்டு ஆனா கடைசியில வந்து அந்த பழியை வந்து நம்ம தேவன் மேல போட முடியாது இல்லையா? அப்ப நமக்கு வரக்கூடிய பாடுகள் வந்து அது வந்து சுவிசேஷத்திற்காக பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம அதுக்கு பெருமைப்படலாம். அந்த மூலியமா வந்து தேவன் மகிமைப்படக்கூடியவராக இருக்கிறாரு. மற்றபடி நமக்கு வருகிற எல்லா பலவீனங்களும் வந்து நம்மால வரக்கூடியதாகவும் பிசாசு கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கு. ஆனா இந்த விஷயங்களை எதிர்கொள்றதுக்கு வந்து கர்த்தர் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவரா இருக்காரு. ஏன்னா அவரு எல்லா விதங்கள்லயும் பாடுபட்டு நம்ம மேல இரக்கமுள்ள ஒரு பிரதான ஆசிரியரா இருக்காரு. அப்ப இந்த எந்த நேரத்துல வந்து ஆலோசனை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்காரு. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்துக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக விசுவாசத்துக்காக வர எந்த உபத்திரவத்தையும் பாடுகளையும் நம்ம துன்பங்களையும் சகிக்க தயாரா இருக்கணும். அதே மாதிரி சாத்தானோட தந்திரத்தால வரக்கூடிய அந்த பாவம் செய்யறதுக்கான தூண்டுதல், அது ஒரு துன்பமா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், வேற ஒரு நோயா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், இதெல்லாம் வந்து எதிர்க்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இந்த இப்பயும் வந்து நம்ம அதிகமா வந்து அந்த பாவ சோதனையை வந்து எப்படி எதிர்கொள்றது அப்படின்றது குறித்து நம்ம அதிகமா பார்த்தோம். ஆகவே அந்த நடைமுறை சத்தியங்கள்ல வந்து நம்மளுடைய அட்லீஸ்ட் வந்து மற்ற விஷயங்களை வந்து நம்மளால கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியலனாலும் சில நம்மளால வரக்கூடிய பிரச்சனைகளை, சாத்தான் கொண்டு வரக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்மளால வந்து கண்டிப்பா அதை ஓவர் கம் பண்ண முடியும். தேவன் தாமே வரக்கூடிய காலத்தில் வந்து இந்த சோதனைக்கு நம்ம உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ பிரியா. இந்த